வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாகிஸ்தானும் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாடக்கூடிய முதல் ODI மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி T20 தொடரை சவுத் ஆப்பிரிக்கா கைப்பற்றிட்டாங்க. ஸோ அங்கிருந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணுங்கிற கட்டாயத்துல பாகிஸ்தான் அணி இருக்காங்க. ஸோ இங்க ODI தொடரை கைப்பற்ற போறது யார் அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் பொறுத்த வரைக்கும் 17 டிசம்பர் ஈவினிங் 5:30க்கு போலான் பார்ல தான் மேட்சிங் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன், அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டெய்லி எந்த மாதிரிலாம் ரிஸ்கா ட்ரேட் டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தமான கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் போலான் பார்க் கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு நல்லா சாதகமான பிச்சுன்னு தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்ல வராங்க. கடைசியாக நடந்த 6 மேட்ச்சில் 5 மேட்ச் 250+ ரன் ஸ்கோர் போயிருக்கு இந்த வென்யூல. அண்ட் தென் பவுலர்ஸ் லிட்டில் பிட் இந்த வென்யூல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. அண்ட் தென் மிடில் வேணா பவுலர்ஸுக்கு லிட்டில் பிட் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 268. ஹையஸ்ட் ஸ்கோர்னு வரும்போது சவுத் ஆப்பிரிக்கா 353 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டலுங்கும் போது ஸ்ரீலங்கா அணி 43 ரன்னுக்கு ஆல் அவுட்டை பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓவராலா 15 மேட்சஸ், அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9, செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்ண டீம் 5 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அதாவது பேட்டர்ஸுக்கு டோட்டலா சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் பிச் யூஸ் பண்ண பவுலர்ஸ்க்கு சாதகமாயிரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடக்கூடிய டீம் நிறையவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பவுலர்ஸ் என்ஜாய் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமுக்கு 70% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவராலா 83 மேட்சஸ், சவுத் ஆப்பிரிக்கா 52, பாகிஸ்தான் 30 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஹெட் டு ஹெட்ல சவுத் ஆப்பிரிக்கா அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு 55%, பாகிஸ்தான் அன்னைக்கு 45% நம்ம கிரிக்கால் சார்பா வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நீங்க ஃபேண்டசியில அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ரெகுலரா மோர் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசரா உங்களுக்காக ஒரு புதிய ஆப்போட தான் நான் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். அந்த ஆப் வேற எதுவும் இல்லை, ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். நீங்க மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ்ல நிறையவே கம்மியாகும். ஸோ மற்ற ஆப்ஸோட என்ட்ரி ஃபீஸ் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸாக தான் இருந்திருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் 0 கமிஷன் கான்டெஸ்ட் கூட இருக்கு. அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 25 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறீங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் உள்ள ஸ்பாட்ல ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 10 × 25 250. அந்த 250 ரூபாயுமே அவங்க ப்ரைஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 0 கமிஷன் கான்டெஸ்ட் இருக்கு. எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணும்போதும் எந்த டேக்ஸும் கட்ட தேவையில்லை, வித்ட்ராவல் பண்ணும்போது எந்த ஒரு டேக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. இப்போ BBL நடந்துட்டு இருக்கு. அந்த BBLக்கும் லீடர் போர்டு இருக்கு. அண்ட் தென் எல்லா மேட்சுக்குமே 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 ஒரு 40 MB தான் வரப்போகுது, தவறே கிடையாது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ்அவேல ஃப்ரீயா டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் நீங்க யூஸ் பண்ற மற்ற ஆப்ஸுக்கும் ஃபேண்டாஃபிட்டுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலரா இதிலே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நல்லா நோட் பண்ணீங்க. TDS GST கிடையாது நமக்கு. இதுதான் ரொம்ப அட்வான்டேஜஸ். அது இல்லாமல் புதுசா வந்திருக்கு, காம்படிஷனும் ரொம்ப கம்மி. ரெகுலரா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்பை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும் டெம்பா பவுமா, டோனி டி சோல்சி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அட் நம்பர் 3 ராசி வாட்டரசன், ஐடன் மார்க்ரம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர்,
மார்க்கோ யான்சன், கேசவ் மகாராஜ், ககிசோர் ரபாடா, டி சம்சி, ஓ பாட்மேன். இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க. அதாவது இவங்க 5 பேருமே 5 பிரைமரி பவுலிங் ஆப்ஷன் அண்ட் தென் 6th பவுலிங் ஆப்ஷன்ல எய்டன் மார்க்ரம். ஓவராலா 6 பவுலிங் ஆப்ஷனோட வராங்க சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பொறுத்த வரைக்கும். இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஐடன் மார்க்ரம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 ஓவர் வரைக்கும் போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கு. அந்த 5 ஓவர் எங்கெங்க இருந்து குறையும் அப்படின்னா பாட்மேன் ஒரு 8 ஓவரும், கேசவ் மகாராஜ் இருந்து ஒரு 8 ஓவர் அண்ட் தென் மார்க்கோ யான்சன் இருந்து ஒரு 8 ஓவர். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கு 6 ஓவர் தான் ஐடன் மார்க்ரம் போல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரபாடாவும் சம்சியும் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதான் சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே பாகிஸ்தான் டீம் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சாம் ஆயுப், அப்துல்லா சஃபிக் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3ல பாபர் அஸம், முகமது ரிஸ்வான், கம்ரன் குலாம், ஆகா சல்மான், இர்ஃபான் கான், சயின்சா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், முகமது ஹாஸ்னைன். இதான் பாகிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சயின்சா அஃப்ரிடி 1, நசீம் ஷா 2, ஹாரிஸ் ராஃப் 3, முகமது ஹாஸ்னைன் 4. இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 40 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 10 ஓவரை குலாம்கிட்ட இருந்து ஒரு 5ல இருந்து 6 ஓவரும், ஆகா சல்மான் இருந்து ஒரு 3ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் பாகிஸ்தான் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் படத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருக்கட்டும், கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரே டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இவங்க 4 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 95% இவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மார்க்கோ யான்சன் 8 ஓவர் பவுல் பண்றாரு. லெஃப்ட் ஹேண்ட் சீமர், நல்ல டால் பவுலர் வந்து பவுல் பண்ணும்போது பாபர் அசமா இருக்கட்டும், முகமது ரிஸ்வானா இருக்கட்டும், அப்துல்லா சஃபிகா இருக்கட்டும், எல்லாருமே லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ மார்க்கோ யான்சன் 2 விக்கெட்டும், பேட்டிங்ல ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். கண்டிப்பா 2 விக்கெட் ஒரு எடுத்து கொடுத்து ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இல்லாமல் 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முகமது ரிஸ்வான் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். கண்டிப்பா கேப்டன்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் இருக்கும். ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரன் ஓடிஐன்னு வரும்போது இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சயின்சா அஃப்ரிடி போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சீமர்ஸுக்கும் நல்லா சப்போர்ட்டிவான ட்ராக் தான், நல்லாவே ஸ்விங் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. எய்டன் மார்க்ரம் பேட்டிங்ல ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்னும், பவுல்ல ஒரு 4ல இருந்து ஒரு 6 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க 40ல இருந்து 80% டீம்லயோ இல்லை இன்னிங்ஸ் வைஸோ நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ராசி வாண்டர்டசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஓடிஐன்னு வரும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட், நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 50+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். சேசிங்னு வரும்போது ஒரு 60ல இருந்து 70% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ராசி வாண்டர்டசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மோஸ்ட்லி ஒரு 80% கூட போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஹென்ரி கிளாசன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அடிச்சாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். அது ஓடிஐயா இருந்தானா, T20 இருந்தானா, டெஸ்டா இருந்தானா, என் கடமை என்ன, நான் வரேன் நிறைய பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ஹென்ரி கிளாசன். அது இல்லாமல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 90% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேசிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு 50ல இருந்து 60% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணாலே போதுமானது. அண்ட் தென் பாபர் அஸம் போத் இன்னிங்ஸ் இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஏன்னா ஓடிஐன்னு வரும்போது கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 70ல இருந்து 80% டீம்ல கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் சேஃபா வந்துருவாங்க. அண்ட் தென் டோனி டி ஜோர்சி, டெம்பா பவுமா, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 2 பிளேயர்ல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் இயர்லியா விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் டோனி டி ஜோர்சி இயர்லியா விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா டெம்பா பவுமா பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வந்துடும். இல்ல டெம்பா பவுமா விக்கெட் விட்டுட்டாரு அப்படின்னா டோனி டி ஜோர்சி பேட்ல இருந்து ஒரு 30+ ரன் வரதுக்கான
பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. சேசிங்னு வரும்போது ரெண்டு பேர்த்தையுமே கூட சேம் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி, இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வேணாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா பேட் பண்ணும்போது நான் இன்னொரு ரிஸ்கா போகணும் கிராண்ட் லீக்ல அப்படின்னா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். அண்ட் தென் ஹாரிஸ் ராஃப், ககிசோ ரபாடா, இவங்க ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி உள்ள பவுலர். பர்டிகுலர்லி பாகிஸ்தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஹாரிஸ் ராஃப் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1-2 விக்கெட். அண்ட் தென் ககிசோ ரபாடா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சாம் ஆயுப் பொறுத்த வரைக்கும் பெருசா பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு 1-2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதாவது இன்னிங்ஸை ஓப்பன் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டாரு அப்படின்னா ஒரு 30+ ரன் இவர் பேட்ல இருந்து ரன் வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக் தான். ஒரு 50-60% டீம்ல இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மஸ்ட் பிக் பிளேயரும் டிஃபரன்ஷியல் பிக்ல இருக்க பிளேயர்ஸுமே போதுமானது, ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் டீமா இருக்கும். ஸோ இதுல இருந்து ஏதோ 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டு லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்மால் லீக்ல இந்த பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 2 பிளேயர்ஸை ரிஸ்கா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா கிராண்ட் லீக்னு வரும்போது மஸ்ட் பிக் பிளேயர், டிஃபரன்ஷியல் பிக், கேம் சேஞ்சிங் பிளேயர் இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பாகிஸ்தான் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா சம்சில் லிட்டில் பிட் எஃபெக்டிவா தான் இருப்பாரு. பால்ல மூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல டோட்டல் கொடுக்கணும் போது ஒரு ஓவரை டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சம்சி கிட்ட. அண்ட் தென் சேசிங்னு வரும்போது அவர் ஓவர பொறுமையா டார்கெட் தெரிஞ்சிடும், அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா ஆடி கூட விக்கெட் அவர் இல்லாம கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது கிராண்ட் லீக்ல ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவே ஹஸ்னைன் அண்ட் தென் நசீம் ஷா இவங்க 2 பேர்த்துல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா நசீம் ஷா இவர் லிட்டில் பிட் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல இருப்பாரு. அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது லிட்டில் பிட் எஃபெக்டிவா தான் இருப்பாரு. ஸோ நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். நீங்க சேஃபா போகணும் அப்படின்னா ஒரு 60% நசீம் ஷாக்கு பேர்லாம் இல்லை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா முகமது ஹஸ்னைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மஸ்ட் பிக் பிளேயரும் டிஃபரன்ஷியல் பிக் பிளேயருமே போதுமானது. அதுல இருந்து தவிர்த்து இதுல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை ரிஸ்கா ட்ரை பண்ணணும் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ல போறேன், நான் பாகிஸ்தான் பவுலிங் யூனிட்ல இருந்து போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நசீம் ஷா கொஞ்சம் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருவாரு. முகமது ஹஸ்னைனை ரிஸ்கா கிராண்ட் லீக்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணாலே போதுமானது. அண்ட் தென் செகண்ட் பேட் பாகிஸ்தான் பண்றாங்க அப்படின்னா பாட்மேன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஒரு நல்ல எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே ஆவரேஜ் வச்சு நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரு 2-3 விக்கெட் வரைக்குமே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாட்மேன் நம்ம எதிர்பார்க்கலாம். பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவர் அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேசிங்ல அப்துல்லா சஃபிக் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு, பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுவாரு. சேசிங்னு வரும்போது ஒரு 30+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பாகிஸ்தான் பண்றாங்க அப்படின்னா சம்சி, முகமது ஹஸ்னைன் அல்லது நசீம் ஷா அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவே செகண்ட் பேட் பாகிஸ்தான் பண்றாங்க அப்படின்னா பாட்மேன், அப்துல்லா சஃபிக்கு ரிஸ்கா நீங்க கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் பிளேயர், டிஃபரன்ஷியல் பிக் பிளேயர் அவங்க அதுல இருக்க பிளேயர்ஸே போதுமானது. அதுல இருந்து வேணும் அப்படின்னா நான் லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் தவிர்த்துட்டு இங்க கேம் சேஞ்சிங் பிளேயர்ல இருந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் பிளேயர், டிஃபரன்ஷியல் பிக், இந்த கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸை ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணா மட்டும் தான் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம், மார்க்கோ யான்சன், முகமது ரிஸ்வான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஹென்ரிக் கிளாசன் சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரசி வாண்டர்சன், பாபர் அசம், ஷாஹின் ஷா அஃப்ரிடி இவங்க எல்லாருமே ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஃபேண்டாஃபிட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஸ்மால் லீக்ல ரெகுலரா ப்ளே பண்ணுங்க. ரெகுலரா ஹை ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.